எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் பஞ்சி ஜம்பிங் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த வீடியோன்னா, கோவாவில் நிறைய இடத்துல பஞ்சி ஜம்பிங் இருக்குது. ஆனால் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கிற சேஃபஸ்ட்டான பஞ்சி ஜம்பிங் அப்படின்னு சொன்னால் அது இந்த இடம் தான். ஜம்பிங் ஹைட்ஸ்ன்னு போயிட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸோடு வந்துடும். நிறைய இடத்துல க்ரேன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது அதெல்லாம் சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தங்கியிருந்த ஹோட்டலில் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு இடம் இதுதான். அண்ட் என்னென்ன பண்ணும், இதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோவா போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் பஞ்சி ஜம்பிங் போயிருந்தீங்கன்னா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நாங்களும் எப்படி சொல்கிறது, அதை மோட்டிவேட்டிங்காக எடுத்துகிட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃபெல்லஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சி ஜம்பிங் பண்ண போகிறேன். எஸ், நானே என்னோட ரொம்ப நாள் ஆசை சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் மேலேருந்து விஜய் குதிப்பார் குஷியில், அப்போத்துலேருந்து இதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஃபைனலி இங்கே இருக்கேன். இந்த வீடியோவில் மொத்தமாக டீட்டெயில்ஸோடு என்னென்ன பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் கோவா வந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எஸ், ஃபைனலி ஐ எம் ஹியர் ஃபார் பஞ்சி ஜம்பிங். ஆனால் இப்போது இதோட ஹைட்டை பார்த்த உடனே உள்ளே கொஞ்சம் படப்படான்னு அடிச்சுக்குது. பார்ப்போம் என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ என்ட்ரி பாஸ் வாங்கிட்டேன். உள்ளே போயிட்டு அதோட ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு சொல்கிறேன். பயத்தில் வாய் வளருது. அதோட ஹைட்டை மாட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் க்ரேன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 61 மீட்டர்ஸ் தான் ரொம்ப ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க தான் ஸ்டேபிளாக இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இந்த எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், எக்ஸ் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக நீங்கள் குதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. 55 மீட்டர்ஸ், அதாவது இதோட உயரம் 55 மீட்டர்ஸ். இங்கேருந்து தான் நம்ம குதிக்க போகிறோம். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதோட ஹைட்டை மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் பயந்ததில் தப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். அதோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான், அதில் தான் நான் குதிக்க போகிறேன். எஸ், அந்த உயரத்துக்கு போய் நான் குதிக்க போகிறேன். இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பக்கத்தில் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அல்ல நம்மளுக்கு. சரி, வந்துட்டோம். இது வேறு ரொம்ப நாள் ஆசைன்னு வேறு சொல்லியாச்சு, பண்ணி ஆகணும்னு தான் உள்ளே வந்துட்டேன். வாங்க போகலாம். சரி, போயிட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிப்போம் முதல்ல. எஸ், we gonna do this. Come on boy. ஸோ நம்ம இங்கே தான் டிக்கெட் வாங்க போகிறோம். டிக்கெட் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு 5000 ருபீஸ் ஆமாங்க. பஞ்சி ஜம்பிங் நம்மளுக்கு 5000 ருபீஸ் ஆகும் ஒரு சிங்கிள் ஜம்புக்கு. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ப்ரொசீஜர் ரூமுக்கு போனோன்னா அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம ஃபார்ம் வாங்கிட்டு, அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நேராக இப்போ ப்ரொசீஜர் ரூமுக்கு தான் போக போகிறோம். உள்ளே போன உடனே அவங்க நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. போன உடனே தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அது நான் என்ன சொல்கிறாங்கன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Like in this location, ligament tear, any operations, asthma, status? No, right? Okay. So I'll be showing you a briefing video. If you have any queries, you can ask me later. Okay? Welcome to Jumping Heights. After operating over 80,000 jumps in Rishikesh since starting in 2010, we, the Bungee people, are excited to bring our magic to Goa. Let us have a look at our safety briefing video. Kindly pay attention to the instructions. Step 1. Introduce yourself and fill out the registration form on the tab after reading all the disclaimers carefully. Step 2.
Please ensure that you have gone over our list of medical restrictions carefully and disclose any ailments that you may have. Post that, you will receive age limit is 12 to 45 years and weight limit is 40 to 110 kgs. Before leaving for the jump zone, kindly empty your pockets and keep your belongings in the locker and hand over the keys to the captain. All the jumpers are also insured. Now it's time. உள்ளே கூப்பிட்டு உட்காரச்சு அவங்க நம்மளுக்கு ஒரு டிவியில் ப்ரீஃபிங் செஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்மளுக்கு இந்த வெயிட் லிமிட் இருக்கணும், இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போர்டில் காட்டுற அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச உடனே நேராக என்னை வந்து ஃபோன், அங்கே முக்கியமான விஷயம்னா மொபைல் அலௌட் இல்லை, மொபைல் ஃபோன் அலௌடே கிடையாது. அது எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. ஒன்று அவங்க வீடியோ நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்றதுக்காகவோ இல்லை அதுக்கு செப்பரேட்டாகவும் என்கிட்ட வாங்கலை அவங்க. அந்த 5000 மொத்தமாக இன்க்ளூட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒருத்தங்க உயிரை பணை வச்சு குதிக்க போகிறானே, என்ன ஆகுமோ ஏதாகணுமோ அதெல்லாம் யோசிக்கல. நம்மளுக்கு தேவை சோறு தான். நான் போன வீடியோவில் சொன்னேன்ல, நம்ம பையன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணுறான். அவனை விடுங்க, அவன் ஜாலியாக இருக்கட்டும், ஒன்றும் பண்ண முடியாது அவனை. ஃபைனலி குதிச்சாச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. கோவையில் பயங்கரமாக டேன் ஆகிட்டேன். எனக்கு தெரியும், தீஞ்சு போயிட்டேன் லிட்ரலாக. காரி எல்லாமே போச்சு. அதுக்கு முன்னாடி மன்மது குஞ்சு மாதிரியா இருந்தானா இருந்தியாடான்னு கேட்டால் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பயங்கர டேனு, மூஞ்சி கிஞ்செல்லாம் தெரியுதா எப்படி ஆகிட்டேன்னு சொல்லி அங்கே போனேன். நான் ஆக்சுவலாக வந்து அங்கே கார்னரில் நின்று புல்லப்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது சார், நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறது தான் பண்ணோம், ப்ராப்பராக நின்று குதிக்கணும் அப்படின்னாங்க. 2 அட்டம்ப்ஸ் தான், நீயும் சொல்லிடுறேன், 2 அட்டம்ப்ஸ் தான். ஃபஸ்ட் அட்டம் நீங்கள் பார்த்து குதிக்கலைன்னா உங்களை கூப்பிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுங்க, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது அட்டம்ப்ட்டும் குதிக்கலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, காசு திருப்பி தரமாட்டாங்களாம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், போனால் போது மயிர் குச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நின்ட்டேன். நின்ன உடனே கேமராக்கு ஹாய் காட்ட சொன்னாங்க. ஹாய் காட்டிட்டு அப்புறம் ஓகே குதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு நின்னா கீழே பார்க்காதீங்க, நான் கீழே பார்த்தேன், அல்ல லிட்ரலாக காலிடா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் ஓகே என்னன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் குதிச்சிட்டேன். குதிக்கும்போது அந்த கால் ஏரில் இருக்கும்போது ஒரு மில்லி செகண்ட் தான், அதுதானே மில்லி செகண்டுக்கு தான் பயம். அதுக்கப்புறம் அது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வீடியோ கலெக்ட் பண்ண கூப்பிட்டாங்க, போயிட்டு ட்ரைவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக மேலே நிற்கும்போது அல்லு தெரிஞ்சிருக்கு முகத்தில், நான் இப்போ தான் பார்த்தேன். கொஞ்சம் குதிச்ச உடனே ஒரு மாதிரி பயம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் புத்தின்னு சொன்னதுக்கும் ஆக்சுவலாக கால் இப்படி 2 காலையும் சேர்த்து காட்டிட்டாங்க, எதுவும் பண்ண முடியல. அவங்க சொன்னாங்க கை நீட்டிட்டு குதிக்கலாம், இல்லை கையை அப்படியே வச்சுட்டு இப்படி சாஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கை நீட்டிட்டு குதிச்சிட்டேன். இப்படி தானே வச்சுருந்தா, அவ்வளோதான். குதிச்சதுக்கப்புறம் சோனமுத்தா இதுக்கப்புறம் என்னடா கைப்புள்ள குதிடா குதி அப்படின்ற மாதிரி குதிச்சிட்டேன். ஆனால் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது குதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் குதிச்சாச்சு. 5000 ருபீஸ்க்கு வர்த்தான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வர்த்து. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் வர்த்து. மற்றபடி எஸ், ஐ ரியலி என்ஜாய்ட் இட் அண்ட் ஐ லவ்ட் இட். என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே வீடியோ வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள்.